நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் அவதரித்த முருகநாயனார் அவர்களுடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். முருகநாயனார் அவர்கள் அந்தணர் மரபில் பிறந்தவர். சிறு வயது முதலே சிவபெருமான் மீது நீங்காத பற்றினை வைத்திருந்தார். சிவத்தொண்டின் மூலமே இறைவனுடைய பதத்தை அடைய முடியும் என்றும் முருகநாயனார் நம்பினார். ஆகவே எந்நேரமும் சிவனையும் சிவனடியார்களையும் போற்றி கொண்டே இருப்பார். தேவார திருப்பதிகங்களை எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருப்பார். எந்நேரமும் ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பார். இதுவே அவரது வழக்கமாக இருந்து வந்தது. முருகநாயனாருடைய பணி என்னவென்றால், சிவபெருமானுக்கு மலர்களை பறித்து மலர் மாலை தொடுத்து கொடுக்கும் அந்த வேலையை செய்து வந்தார். அதிகாலையிலே எழுந்து நீராடி திருநீற்றை அணிந்து நந்தவனத்திற்கு சென்று விடுவார். அங்கு தேனுடன் மனம் கமழும் மலர்கின்ற பருவத்தில் உள்ள அந்த மந்தாரம், கொன்றை, செண்பகம் முதலிய கோட்டுப்பூக்களையும், நந்தியாவர்தம், அலரி, முல்லை, சம்பங்கி, ஜாதி முல்லை முதலிய கொடிப்பூக்களையும், தாமரை, நீலோற்பவம், செங்கழுநீர் போன்ற நீர்ப்பூக்களையும் வகை வகையாக பறித்து பிரித்து கூடையில் போட்டுக்கொண்டு வருவார். இதுவே இவரது வழக்கமாக இருந்தது. பிறகு பறித்து வந்த பூக்களை எல்லாம் கோவை மாலை, இண்டை மாலை, கொண்டை மாலை, பக்தி மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என்று பல்வேறு விதமான மாலைகளை தொடுப்பார். 6 கால பூஜைகளுக்கும் விதவிதமான மாலைகளை தொடுத்து வர்த்தமானீஸ்வரருக்கு பூமாலை பாமாலையால் அர்ச்சனை செய்வதே இவருடைய வேலையாக இருந்தது. இடைவிடாமல் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். சிவனடியார்கள் மீது அதீத அன்பு கொண்ட காரணத்தால் அவர்களுக்காக ஒரு மடத்தையும் இவர் கட்டியுள்ளார். முருகநாயனாருடைய அந்த திருமடத்திற்கு சம்பந்தர் அப்பர், திருநீலநக்கர், சிறுத்தொண்டர் ஆகியோரும் வந்துள்ளனர். இவர்கள் அனைவருமே முருகநாயனாரின் அன்பிற்குரிய நண்பர்களாக இருந்தனர். இறுதியாக திருநெல்லூரில் நடந்த சம்பந்தரின் பெருமணத்தில் கலந்து கொள்வதற்காக முருகநாயனார் அவர்கள் செல்கிறார். இறைவன் அருளிய பேரொளியில் திருஞான சம்பந்தர் புகுந்தபோது அவரும் புகுந்து நிலையான பேரின்ப பெற்றை பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த முருகநாயனாருடைய குரு பூஜையானது வைகாசி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுக்கு தன்னுடைய கைகளால் தொடுத்த பூ மாலைகளையும் பா மாலைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து பேரருள் மற்றும் பேரின்பம் பெற்ற முருகநாயனார் அவர்களுடைய பக்தியை நாமும் போற்றுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.